நேரம் வாங்கடி போலாம். ஹே கௌரி, இந்த சௌரி குடி. ஆமா ரம்மா எங்கடி? ரம்மா இன்னைக்கு வரமாட்டா. ஏண்டி? வாங்கடி அங்க போய் பார்க்கலாம். என்ன சத்தம் இங்க? போய் உட்காருங்க. எங்கடா வாத்தியாரு? இங்கே போயிட்டாரு. காலையில கடவுள் வாழ்த்து பாடாம கலாட்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் ரவி, நீ கடவுள் வாழ்த்து பாடு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையால் வாட வேண்டும். உட்காரு. கடவுள் பாட்டு பாட சொன்னா காதல் பாட்டா பாடுற? டேய் கோபி, நீ பாடு. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போல். போதும் போதும் உட்காரு. இதுக்கு மேல கேட்டா நேக்கே பக்தி போடும் போல இருக்கு. சித்தர் பாட்டுக்கு பதில் சினிமா பாட்டு சொல்லி கொடுக்கறாரா? இப்போ நான் சொல்றத நீங்க பாடுங்க. மூஷிக வாகன கஜானனா, மூஷிக வாகன கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா. இதுதான்டா கடவுள் வாழ்த்து. பாடிண்டே இருங்க. பாத்தலாடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு வாத்தியார் இங்க வந்து வாய போலாம் நின்று தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. தூக்கமா தூக்கம்? தூங்குவா தூங்குற. இங்க வந்து கெக்க புக்கன்னு சிரிச்சு தூக்க கிழக்கத்துல மூலிகை பிசாசோன்னு பயந்துட்ட. உன்னை பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டேன். நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. ஓய் கருவா, என்ன காணும்? நடு ஜாமத்துல நாய் ஊழியற மாதிரி காதல வந்து கத்துண்டுச்சு. என்ன காணும்? பல்லே இல்ல, என்ன சிரிப்பு வேண்டிருக்கு? என்னங்க கண்டுட்டு என்ன காடுது? ரெண்டு பேரும் ஐயனார் சில போல இருக்காள. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு, இவருக்கு சரி. பையன் நேரம் வச்சுப்போம். ஏங்கானு அதுவா முக்கியம். ரெண்டு பேர் முகத்துல என்னங்கானு? மூக்கு அது தெரியறது நேக்கு. மூக்குக்கு கீழே குழைச்சு பூசினா மீசையாகாதுங்கானு, தானா முளைக்கணும். ரெண்டு பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அக்ரஹாரத்துல ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்சவ அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்துல இந்த கோலத்தை போட்டிருக்கான். கங்கா எங்க முகத்திலேயா கரிய பூசல? ஓ முகத்துல கரிய பூசறேன், உன் தோப்பனார் முகத்துல கரிய பூசறேன். அப்படி பூசல நான் பஞ்சு இல்ல. என்ன பாளையத்தான்? ஏன் சாமி உனக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னடா ஆச்சு? அதே சாமி கேக்குற. பொண்ணு பார்க்க போனா வாசல்ல ஒரு வயசானமா நின்னுந்தாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணு இல்லங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். உன்ன அந்த அம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏன்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் சாமி தெரிஞ்சது அந்த அம்மா தான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் அப்புறம் என்ன, அங்க எடுத்த ஓட்டம் ஆளை பார்த்தோன்னு நின்ன. அங்க யார பார்க்க நின்ன? அதான் சாமி சின்பாட்ட மூசுண்டமா தான் அண்ணில இல்ல. அணில ஓனான விஷயத்த சொல்ற. அந்த ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க.
சரி வந்த காலம் அதையும் போய் பார்த்தலாமேன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோதிரத்துல வந்தா, கபால்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட, ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. புள்ளையா அப்படின்னு. ஆமாங்கோ, நீங்க வேற மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ், அதான் நம்ம கரெக்டுன்னு அதையே பேசி முடிச்சுட்டேன். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சாமி, அப்ப நான் வரேங்க. போயிட்டு வா. சொல்லுங்க. நம்ம கங்காவோட கல்யாணத்தை காலகாலத்துல நடத்தலான்னு தீர்மானிச்சோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது விஷயமா தான் சேர்த்து உங்கள்கிட்ட பேசணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஆத்துக்காரி பேர்ல ஒரு காணி நிலம் இருக்கணும். மஞ்ச காணி நிலம்? ஆமா. அதை உங்க மூலியமா வித்து கொடுத்தேன்னா கங்காவோட கல்யாணத்தை நடத்த காசியா இருக்கும். மஞ்சக்காணி நிலத்தை விற்க சொல்றீரே, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் என்ன செய்யறது? விளையிற மண்ணை விட வாழ போற பொண்ணுதானே நமக்கு முக்கியம். அவ புக்காத்துல பெத்து சுகமா இருந்தான்னா அதுவே எனக்கு சொத்து சுகம் எல்லாம். என்னப்பா என்ன இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கங்கா கல்யாண விஷயமா சொல்லிட்டு இருந்தார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். என்ன அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் வரேன். நம்ம கங்காவுக்கு வரம் பார்த்தாச்சா? ஆமா, அபிராமியோட அத்திம்பேரோட பிள்ளை கோவில்ல அர்ச்சகரா இருக்கான். அர்ச்சகரா? நன்னா யோஜனை பண்ணினதுக்கு அப்புறம் எதையும் செய்யடாப்பா. பாவம் கங்கா, பிறந்தாத்துல தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. போற இடத்துலயாவது நிம்மதியா இருக்க வேண்டாமா? 30 ரூபாய் சம்பளமும் 3 வார பிரசாதமும் கொண்டு வர ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு என்னடா பிரயோஜனத்தை பார்க்க போறாவ? நம்ம கையில என்ன மாமி இருக்கு? ஏதோ என் சக்தி அனுச்சார வரன் பார்த்தேன். அவ பிராப்தம் எப்படியோ, பகவான் அவளை யாரோட முடிச்சு போட்டிருக்கானோ. ஏண்டி ஒரு நாய் உன் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டா குரங்கு? உன் தாவணியில தவளை இருக்கு பாரு. தவளையா? ஐயோ எங்கடி? ஏமாந்துட்டியா? உன் தாவணி எங்கடி? அதானே. ஐயோ என் தாவணி தண்ணியோட போயிடுத்தடி. நான் இப்ப எப்படியே ஆத்துக்கு போறது? கவலைப்படாதடி, அந்த காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்தாளாம். தலைவாழை இலையா பறிச்சு தாவணியா சுத்திண்டு போ. ஏய், வளர வயசுல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா வாழ். ஏய், எங்கடி போற? இருங்கடி வர. இவ எப்பவும் இப்படித்தான். நீ ஓடி. அம்மா இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கத்தான். ஆமா, நீங்க குளிக்க வந்தேளா என்னோட குலாவ வந்தேளான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன சொல்லுவேன்? ராத்திரி என் கணவன் வந்து படுத்துற பாட்டுக்கு இந்த ஆத்துக்கு இல்ல, நான் உங்க ஆத்துக்கே ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் தூங்கினேனா? ஐயோ நீ கங்கா, அனாவசியமா இப்பவே கண் முடிச்சிடாதே. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு விடிய விடிய முடிக்கணும். மூஞ்சி பாரு, சந்திக்கிறதுக்கே தகராறு, இதுல சாமி முகூர்த்தம் வேற. யாராவது பார்க்க போறா? பாக்கட்டுமே. நான் மாத்திர போய் சொல்லிடுவா. சொல்லட்டுமே, ரொம்ப சௌகரியமா போச்சு. அவளே நான் மாத்துக்கு போய் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டுமே. கூப்பிடுறா. கோவில் வாங்கோ, அங்க பேசுவோம். மறந்துடாத, நான் கோயில் வாசல்லே நின்று இருப்பேன். தவங்கிறது வச்சிடாத. சொன்ன மாதிரியே தவங்கிறது வச்சுட்டியே. ஏன் எனக்காக காத்திருந்தா என்னவா? காத்திருந்து காத்திருந்து என் கால் வீங்கி போச்சு. வா உட்காந்து பேசுவோம். வேண்டாம் வேண்டாம், பிரதர்ஷனம் பண்ணிட்டே பேசலாம். ஆமா, கோயிலுக்கு வாங்க ஏதோ குட்டி அழுக்குறேன்னு சொன்னியே, சொல்லு. யாரோ வரா. சுக்லாம் பரதம் விஷ்ணு சிசுவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஆமா
நேற்றுக்கு நான் டவுனுக்கு போயிருந்தேனே இல்லையோ உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது மனிதர். யாரோ வரா? ஸ்ரீராഘவம் தசரதாத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வே ரத்ன தீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தடாதாட்சம் ராமம் நிசாச்சர. எனக்காக என்னவோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னே, என்ன அது? அது இங்க சொல்ல விஷயம் இல்லடி. வா அங்க போலாம். வா 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 சீக்கிரம் வா. வாடி. என்ன எவ்வளவு அவசரம்? சொல்றேன் உட்கார். சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்து? கொஞ்சம் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போய் போய் இதையா வாங்கிட்டு வந்து? கர்மம். இத வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு நோக்கு என்னடி தெரியும். கரகரம் பாட்டுக்கு சைஸ் என்னான்னு கேட்டுட்டான். இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. போதும் போதும், தூக்கி எறிங்க. என்னடி பெருசா பிகு பண்ற? யாரோ வரா? श्री वेंकटेश श्रीवासो लक्ष्मीपति रणामय ओम संसो जगन्नंदो गोविंद सदा प्रभु शाशाद निलयो देवकेशवो मधुसूदन अमृतो मा. ए गंगा வாடி வாடி வாடி. நீங்க பாடிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. ஓடிட்டே இருங்க. சாந்தி, என்ன பாட்டி? இந்த ஆத்துல பசு கண்ணு போட்டிருக்கு, பாட்டி சீம்பால் கொடுத்தன்னு வச்சாரு சொல்லி இதை கங்கா ஆத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கழுத பக்கத்தாத்து பசங்களோட பாண்டி விளையாடும் போது காரணம் வைக்கிற கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அந்த கண்ணருக்கு யாருங்க என்ன வேலை சொல்றதுன்னே புரியறதில்ல. பாவம் நோக்கத்துக்கு வீழ்ச்சமோ என்ன கொடுத்துரு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். பாட்டிக்கிட்ட மட்டும் என்ன விஷயம் சொல்லாதே. போய் விளையாடு. மாமி 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 மாமி. என்னடா மாமி இங்க நின்னுட்டு இருக்க? சுத்தி சுத்தி மாமிங்கிற. இந்த ஆத்துல வேற மாமி ஏதுரா? அதானே மாமி, எங்க ஆத்து கண்ணு குட்டி முத கண்ணு போட்டு பால் கறந்தது. என்னடா உணர்ற? கண்ணு குட்டி பால் கறந்ததா? இல்ல பசு, இல்ல மாடு, இல்ல தங்கம், இல்லப்பா. நான் ஒரு அதிர்ஷ்டு. உன் பேரை நீயே சொல்லிக்க. காசி பாட்டி சீம்பால் கொடுத்திருப்பாளா? ஆமா ஆமா, உங்க ஆத்துலதான் ஒரு விஸ்கா இருக்கே, அதண்ட கொடுத்திருக்க வேண்டியதானே? அவளா கொடுத்தா? இல்ல என்னதான் கொடுத்தா? அவ கொடுத்தா. ஒன்னண்ட போய் கொடுத்தா பாரு. ஐயோ ஐயோ பாவம். ஏன் மாமி இத்தனை நேரம் தனியாவா மாவிருக்கு? இந்த சொம்ப கொடுங்க, உலகை கொடுங்க. எதுக்கு அப்படி? நோக்கு இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க. ஆமா, அந்த கங்கா குட்டிங்க அதை ஏண்டா அப்படி கேக்குறேன்? மடிசார் கட்டி விடுன்னு சொன்னா, கல்யாணத்தப்ப தான் கட்டிக்குவான்னு சொன்னேன். அடம் பிடிச்சா சரின்னு கட்டி விட்டேன் பாரு. வெக்கப்பட்டு அரைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கா. அடி கங்கா, இங்க வாடி, யார் வந்திருக்கா வந்து பாரு. அப்படி பாக்குற கங்கா? ஏன் அங்கே நிக்கிற? வாடிங்க. அவன் என்ன அந்நியமா இருக்கல? வாடி. வாங்க கங்கா மாமி வாங்க. அச்சி வாடி. என்ன மாமி தனியா மாவு வச்சுட்டு இருக்கா, நீ போய் உள்ள மறைஞ்சுட்டு இருக்கிய? புரிடி உலக்கைய இடி மாவே. என்ன அப்படி கொண்டை இப்படி மிரட்டுற? அப்பவும் இல்ல மாமி, நீங்க உள்ள போங்க மாமி. உள்ள பால் வச்சுட்டு ஏதாவது கை காரம் இருந்தா அதையும் முடிச்சுட்டு வாங்க. அவனை ஒண்ணும் சொல்லாத. இல்ல மிரட்டலா? நம்ம பிள்ளை இதுக்கிட்டு. ஆமா, எங்க வந்தே? உன் மொத்த கொட்ட கண்ணை பார்க்க வந்திருக்கேன். சரிண்ணா? இத பாருங்க, இனிமே இப்படி சொன்ன என்னடி செய்வேன்? பெரிய கண்ணகி வத்தி குச்சி இல்லாம பாத்திர வச்சிருவேன். போய் ஒரு பொம்மை நாட்டுக்காக உலக்க பிடிக்கல, வெக்கமா இல்ல? இது சாதாரண வழக்கிலடி, நம்ம காதல் சாம்ராஜ்ய செங்கோல். என்னாச்சு? அவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்பாங்க, இவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. ஏடி பின்ன பித்தமா வரும். ஆமா ஆமா. கங்கா, என்னடி சத்தம்? என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? கால் கட்டு போட்டு இருக்க. அடி அசம்பந்தம், அச்சு பிச்சுன்னு உளராத. கால்ல அடிபட்டு எடுத்தா அதான் கட்டு போடுறியா? இத போய் கால் கட்டுன்னு சொல்லிட்டியே. கால் கட்டுன்னா என்ன தெரியுமா? அவன் ஆம்படையா, நீ ஆம்படையாள்னு அர்த்தம். புரியுதா?
மாமி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் வரேன். இந்தப்பா பாத்திரத்தை வாங்கிப்போ. கொடுங்க. அப்புறம் கங்கா பாட்டி உன்னை வீணை வாசிக்கு வர சொன்னா. வீணை நானும் எவ்வளவோ நாகவாசம் பண்றவாள் பாத்திருக்கேன். ஆனா உன்னுடைய விரல்கள் அந்த வீணை மீட்டச்ச நாகதாமே கேட்கறாங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்பா அப்பா அப்படின்னு பெரிய வாசிப்போம். ஒரு ஆராபனம் தெரியுமா? இல்ல ஒரு சில்லாதான் உண்டா? இந்த கிழந்தா இந்த சட்டை கட்டிட்டு அழகு. உனக்கு ஏன் இந்த பொறாம? பொறாமடாண்டி, எனக்கு பொறாமடா. ஏன் பொறாம வரப்படாதா? பொறாம வேண்டியதுதான். ஆனா வெறும் பொறாம இல்ல, வித்துவத்தன்மை இல்ல. அப்பதான் கலை வளரும். நேக்கு என்னமோ நீ எப்பவும் பாடிண்டே இருக்கிறதாண்டி பிடிக்கிறது. நேக்கு இந்த ஊஞ்சல ஆடிண்டே இருக்கிறதா பிடிக்கிறது. உங்க ஆத்துலயும் ஒரு ஊஞ்சல் ஆடினா நல்லா தான் இருக்கும். ஊஞ்சல் ஆடுறத ஒட்டட வரட்டு தோளை கூட ராத்திரியில வாசி வாசிக்கிறது. பாத்தியா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பறிச்சு வச்ச வாசனை பூ. வா வா, உன் தலையில சூட்டி விட. பாக்குறேன் இது எத்தனை நாளைக்கு தான் நடக்கும்ங்கிறத பாக்குறேன். யாரம்மா? அடுத்த தெருவு குரங்கு கொண்டு வந்து ஆராத்தி எடுத்துட்டு இருக்காளே பாட்டி. கங்கா ரொம்ப அழகு. சொல்லாதடி, திருஷ்டி பண்ணிட போது. நோக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன், உனக்கு ஒரு குறையும் வராது. ஏன் பாட்டி, இந்த ஆத்துல ஏதோ உனக்கு குறையிற ஆத்துல இருக்க. நீ தேடிங்க வந்து ரங்கமணியை தானே பாக்குற. உன் கண்ணு அங்க இங்க அளவாயிருதுல இருந்தே தெரியறது. நான் ஒன்னும் ரங்கமணியை தேடிட்டு வரல. கங்கா, இந்த காட்சி பாட்டியும் ஒரு காலத்துல வயசு குட்டியா இருந்தவராண்டி. இந்த ஆத்துல உன்னுடைய இசையை கேட்டு நான் இங்க தாளம் போட்டு இருக்கேன். அவன் எங்க தாளம் போட்டு இருக்கானோ